ஹலோ ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு த மொபைல் ட்ரேடிங் அனலைஸ் யூடியூப் சேனல். நம்ம இதோட என்ன பார்க்க போகிறோம்னா டெய்லி அனலைஸ் தான். நம்ம வந்து ஃபியூச்சர் வந்து நம்ம டெய்லி அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஓகேவா, ஃபியூச்சர் கிரிப்டோஸ் தான். நம்ம டேட்டா அனலைஸ் கூட போயிடலாம். நம்ம ஆல்ரெடி அதில் நம்ம சிக்னல் கொடுத்துருந்தோம். எந்த மாதிரி இதனால நம்ம பேட்டர்ன் க்ரியேட் ஆகுது, எப்படி நம்ம அதை வந்து ஏன் பை பண்ணோம், ஏன் செல் பண்ணோம், அண்ட் தென் வந்து நம்ம அடுத்தது என்ன கிரிப்டோ பை பண்ணலாம், செல் பண்ணலாம், இப்போ அடுத்தது மூவ்மெண்ட் எப்படி இருக்க போகுது கிரிப்டோவில் மார்க்கெட்டில். ஏன்னா வந்து நம்ம மூவ்மெண்ட் எப்படி இருக்கும்போது தெரிஞ்சால் தான் நாமளை ட்ரேட் பண்ணி நிறைய ப்ராஃபிட் பண்ண முடியும்ல. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு முக்கியமான விஷயம், நம்ம வீடியோ வந்து அடிக்கடி பார்க்காம ஐ மீன் டெய்லி பார்க்காம நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு. காரணம் நினச்சிக்க, நம்ம வந்து யாராவது ஒருத்தவங்களை ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்கள இப்போ சொல்கிறத நம்ம கேட்டுருந்தோன்னா ஆட்டோமேட்டிக் நம்ம ப்ராஃபிட் இருப்போம். அதான் டிசிப்ளினாக ஒரு விஷயத்தை செய்யணும்னு சொல்லுவாங்களே, அதான் டிசிப்ளினாக ஒரே இது எப்படியோ பார்த்தா கூட ஓகே தான். பட் நீங்கள் மாறி பண்ணுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தப்பாயிடும். சரி, நம்ம வீடியோ கூட போயிடலாம். எதுக்கு தேவையில்லாத இங்கே பார்த்தீங்கன்னா பிடிசி பாருங்களேன். பிடிசி பார்த்தீங்கன்னா நாம் நேற்று சொல்லியிருந்தோம் ஆல்மோஸ்ட் இந்த லெவலில் பையங்கன்னா கொஞ்சம் மேலே போக வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. பட் அக்ரெசிவ் அவ்வளோ மூவ்மெண்ட் ஆகணுன்ட்டு நம்ம நினச்சி பார்க்கல. நம்ம டார்கெட் வந்து 41,000 தான். மேலே ஆனால் ஹோல்ட் ஆனால் திரும்பி மூவ்மெண்ட். நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம பெய்டு குரூப்பில் வந்து நம்ம எப்படி சொல்கிறது, புல்லிஷை கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கலி புல்லிஷில் நல்ல புல் மார்க்கெட் தான். சரிங்களா? ஸோ இப்போ வந்து இங்கே ஹோல்ட் பண்ணலாம். ஐ மீன் செல்லிங் பார்த்து நம்ம ஆக்சுவல் அது தெரிஞ்சது தானே. காரணம் என்னாச்சுன்னா, இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ரெசிஸ்டன்ட் லெவல். சரிங்களா? இந்த ரெசிஸ்டன்ட் லெவலில் வந்து ட்ரேட் ஆகுது. ஸோ மோஸ்ட்லி இப்படி கீழே இறங்கிட்டு எம்பேட்டர்ன் எடுத்தானா கொஞ்சம் கீழே இறங்குவோம். பட் இந்த ஃபேக் ஃபெயிலியர் ஐ மீன் ஃபேக் ஆகிட்டுனா கீழே இறங்குவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த லெவலுக்கு மேலே போக ஆரம்பிச்சிட்டோன்னா நாம் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து நம்ம பையிங்கில் தான் இருக்கலாம். இப்போ பிரேக் அவுட் ஆச்சுல 38,000 போகணும்னு நினச்சோம்ல, அது வந்து ஃபால்ஸான ஒரு பிரேக் அவுட்டு. ஸோ அதுக்கடுத்து நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்ம பையிங்கில் இருக்கலாம். நம்ம வந்து எந்த ஒரு ப்ராப்ளமேட்டிக்கும் இல்லை அது வரைக்கும். சரிங்களா? சரி, இப்போ இது தெரிஞ்சிச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கிரிப்டோ வந்து சிஹெச்இசட் வந்து நம்ம ரொம்ப நாளாக வந்து நம்ம அனலைஸ் சொல்லியிருக்கிறோம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆல்மோஸ்ட்டு ஃபஸ்ட்டு டார்கெட் இங்கே சொல்லியிருந்தோம். இந்த டார்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே இறங்கினா திரும்பி வந்து மேலே போனோம். அதுக்கடுத்து இந்த டார்கெட் சொல்லணும். இது வந்து பிரேக் அவுட் கொடுத்தா திரும்பி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து திரும்பி மேலே போகலாம். இப்போ வந்து நம்ம இவனை இன்னும் ஹோல்டெலாம் வச்சுப்போம். ஓகேவா? ஹோல்ட்லேயே வைப்போம். நல்ல மூவ்மெண்ட் இருப்பான். மோஸ்ட்லி நம்ம பையிங் இந்த இடத்துல கூட குவான்டிட்டி ஆட் பண்ணிவிட்டு நம்ம இந்த இடத்துல கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஓகேவா? சாரி, ஒரு சின்ன இன்டர்பிரேஷன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பையிங்கில் இருக்கிறான். ஸோ வேணுன்னா நம்ம இப்போ கூட இங்கே பை பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்கல. சரிங்களா? ஸோ வேணுன்னா நம்ம வந்து இந்த லெவலில் சிக்னல் கொடுக்கலாம். சரி, அதுக்கடுத்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ACEUSDT.P தான். இது வந்து ரொம்ப மேசிவானது தான். எப்படின்னா நம்ம வந்து ஆல்மோஸ்ட் நம்ம இந்த இடத்துல பையிங் கொடுத்தாச்சு இந்த லெவல்கிட்ட. இப்போ இவ்வளோ பெரிய மூமெண்ட்டு ஆல்மோஸ்ட் 9% கிட்ட ஏறிக்கிறான். இவனை வந்து நம்ம ஹோல்ட் பண்ணலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு ஹோல்ட் பண்ணுறது பெட்டர். குறைஞ்சது இவ்வளோ தூரமாச்சு நம்ம டார்கெட் இருக்கணும். இதுங்க இவ்வளோ தூரம் பெட்டர் பண்ணுறது தான். ஸோ வெயிட் பண்ணுவோம் இன்னும் கொஞ்சம். பட் ஆனால் மினி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா 1 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறது, விக்காக கொடுத்துன்னுக்குறோம். ஒரு எம்பேட்டர் நம்ம விக்கு மாதிரி. பட் கீழே க்ளோசிங் கொடுத்துட்டோன்னா கொஞ்சம் நமக்கு செல்லிங்க்கு வந்துடும். பட் கொஞ்சம் கீழே இறங்க வாய்ப்பு இருக்குது ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக. பட் அது வரைக்கும் நம்ம வந்து பையிங்கில் இருப்போம். ஓகேவா? கொஞ்சம் பையிங்கில் இருக்கிறான். சரி, அதுக்கடுத்து PHPலாம் கிடையாது. சைபர் USDT.P தான். அதுக்கடுத்து நம்ம இன்னும் கொஞ்சம் கிரிப்டோஸ் பார்த்துட்டு நம்ம அதில் பார்ப்போம். சைபர் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டேக்கு வந்துடுவோம். இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபாலோ ஆகினுக்குது. ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் ரெஸ்பெக்ட் கொடுத்துக்காக அவன் பையிங் பண்ணுவான். ஸோ அதனால் வந்து நம்ம பையிங் சிக்னல் கொடுத்துருந்தோம். அது ஒரு காரணமும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களா, சல்லுன்னு கீழே இறங்கிதான். அதுக்கடுத்து மேலே போயிட்டு இது டபுள் பேட்டர்ன் கொடுக்குற மாதிரி இருந்ததா. ஸோ அங்கே பை கொடுத்தாச்சு. ஸோ அப்படி நம்ம வந்து 3% கிட்ட வந்து நம்ம கேப்சர் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம ஹோல்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா ஹோல்ட் பண்ணுவோம். கொஞ்சம் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்கல. பேட்டர்ன் ஹோல்ட் பண்ணி நம்ம இவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலாம். இவ்வளோ தூரம். சரிங்களா? சொல்ல மறந்துட்டேன். நம்ம வந்து லாஸ்ட் பேட்ச் முடிஞ்சிச்சு, 7th பேட்ச் முடிஞ்சிச்சு. இதுக்கடுத்து நம்ம இன்னொரு பேட்ச் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ஜாயின் பண்ண நினச்சா கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கோங்க. சைபர் வந்து பையிங்கில் இருக்கிறான். ZIL பார்த்தீங்கன்னா இது வந்து டேல முதல்ல பார்த்துருவோம். டேல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்து தான் கீழே இறங்கினான்.
இதுதான் இந்த லெவல் பிரேக் அவுட் கொடுத்தான். ஸோ இதை ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு திரும்பி போக வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்மளோட டார்கெட் இருக்கலாம். வேணால் இப்போ பை பண்ணிக்கலாம். பட் அந்தளவுக்கு நான் வந்து மீனை ரொம்ப வந்து ப்ராமினாக சொல்லுவேன். கீழே இறங்கலாம் மேலே இறங்கலாம், பட் சின்னதாக வந்து மேலே கொடுத்துட்டான். இவ்வளோ தூரம் டார்கெட் வைக்கலாம். நீங்கள் இப்போ ட்ரேட் பண்ண நினச்சா இந்த இடத்துல டார்கெட் வைக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒய்ஜிஜி பார்த்தீங்கன்னா நம்ம செல்லி கொடுத்தோம். பட் நமக்கு தேவையான பர்சன்டேஜ் ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 3% நமக்கு கிடச்சிச்சு. 3% வந்து நமக்கு கிடச்சிது. அதுக்கு சந்தோஷம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கடுத்து வந்து இந்த ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி எடுத்துட்டான். இது பிரேக் அவுட் கொடுத்துட்டு கீழே இறங்கின லெவல். ஸோ செல்லுன்னு வந்து மேலே போக சான்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ நம்ம அதனால் வந்து ஒய்ஜிஜி வந்து ரொம்ப பெரிய லெவலில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற வாய்ப்பு வேணாம். பட் நம்ம யூஎன்ஐ வந்து பர்ஃபெக்டான பேட்டர்ன் தான். ஸோ வேணால் நம்ம யூஎன்ஐ வந்து நம்ம பை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இறங்கினா ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கொடுத்துட்டானா, ஒன்றும் இல்லை. 1 டேயில் பாருங்கள், டேயில் பார்த்தா இப்போ தான் கீழே இறங்கிக்கலாம். வீக்கில் பார்த்தா வீக் ஒன்றும் கீழே முடியல. ஸோ வேணால் நம்ம வந்து ஒரு சின்ன லெவல் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். மேலே டார்கெட்டுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3% வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். மேலே இவ்வளோ தூரம் வரைக்குமே நம்ம எதிர்பார்க்குறேன். யூஎன்ஐ பையிங்க்கு நான் கொடுக்குறேன். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கியூடிஎம் வந்து நல்ல ஒரு பையிங் சைன் தான் இருக்கிறான். இப்போ தான் பிரேக் அவுட் கொடுத்தான். பட் ஒரு சின்ன புல் பேக் எடுக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ நம்ம கியூடிஎம் வந்து நம்ம பை பண்ணலாம். கீழேனா மேலே இறங்கினா திரும்பி கீழேனா மேலே போனோம்னா போய் இப்படி போக வாய்ப்பு நிறையா இருக்குது. கொஞ்சம் இவ்வளோ தூரம் நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிசிஹெச் வந்து நான் பைக் சொல்ல மாட்டேன். டென்ட் இது அந்தளவுக்கு நான் சொல்ல. ஏசிஇ அண்ட் தென் ஐடி ஒரு கிரிப்டோ இருக்குது. நம்ம அதை வந்து நம்ம சிக்னல் கொடுத்துருந்தோம். ஸோ அதனால் அதையும் நம்ம ஒரு தடவை பார்த்துக்கலாம். IDUSD.P நம்ம நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா ஐடி வந்து நல்லா கீழேனா ஒரு டபுள் பட்டன் எடுத்தால் மேலே போயிடலாம். ஸோ இங்கே ஃபாலோ த்ரூ ஆக வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ அதனால் நம்ம பை பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளமேட்டிக் இல்லை. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆல்மோஸ்ட் நம்ம அனலைஸ் வந்து பர்ஃபெக்டாக முடிச்சாச்சு. இதில் வந்து நம்ம பை பண்ணுறது ஒன்றும் ப்ராப்ளமேட்டிக் இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கடுத்து நீங்கள் வந்து கரெக்டான டைமில் வந்து சிக்னல் வேணால் நம்மளோட கீழே வந்து கான்டாக்ட் கம்யூனிகேஷன் நம்பர் இருக்குது. ஸோ அதை மூலிமா நம்மளை கம்யூனிகேட் பண்ணி பெய்ட் பேசிஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரு இம்பார்ட்டண்ட்டான திங்க் என்னென்னா, நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்கும்போது அது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். நம்ம அனலைஸ் தான் பண்ணி சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அதனால் வந்து எங்களை பேம் பண்ண வேணாம். மொதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, பேட்டர்ன் வந்து இப்போதைக்கு கரெக்டாக இருக்குது. அட்மோஸ்ட் அடுத்த ஒரு 4 hours வரைக்கும் பெட்டர். பட் பிடிசி வந்து ஸ்டேபிளாக இப்போ இருக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கடுத்து இல்லை, அதுக்கடுத்து நீங்கள் ட்ரேட் பண்ண நினச்சிங்கன்னா அது கொஞ்சம் ராங்காக இருக்கும். சரிங்களா? அண்ட் தென் பாய்.